நான் சொன்னது சரியா போச்சா? ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு இந்நேரத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு போறது நல்லவா இருக்கு? இந்த பாருடி, இந்த உலகத்துல நாம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி 4 பேர் இருக்காங்க. ஏற்கனவே முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது வேற. ஏய், ஊர்ல பேசுறது இருக்கட்டும், முதல்ல இவங்க பேசுறது எடுத்து சொல்லு. ஹரி, திரும்பி உட்காரு. அங்க பாரு, அங்க பாரு ஹரி. ஹரி, என்னாச்சு? சீட்ல உட்காருங்க. ஏன் இப்படி பண்றது தெரியலையே. ஹரி, ஹரி உட்காருமா, என்னாச்சு? டேய் போதும்டா, போதும். உட்காருங்க, உட்காருங்க எல்லாரும். ஹரி, ஹரி எங்க போற? ஹரி, போக கூடாதுப்பா. பஸ் ஸ்டாப்ல தான் ஏறி இறங்கணும். நான் சொல்றேன் எங்க இறங்கணும். பாலா சார். நான் கூப்பிட வரைக்கும் யாரையும் உள்ள எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே சார். 14ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்புன ரமேஷ் சென்னை வர்றதுக்கு ரன் ட்ராவல்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி நைட்டு 10:20க்கு விஜய் கூட ஃபோனில் பேசியிருக்காரு. அந்த டைமில் அவர் வந்த பஸ் வாலாஜா பக்கத்தில் இருக்கிற ஹைவே மோட்டலில் தான் நின்றுருக்கு. பஸ் மறுபடியும் புறப்படுறப்போ ஒரு சீட்டில் ஆள் இல்லாததால் டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் ஃபைலில் இருந்த ரமேஷோட ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஆஃப் ஆகிருந்ததால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நேரம் ஆக ஆக பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிரைவர் கண்டக்டரோட சண்டை போட ஆரம்பித்ததும் அவங்க வேறு வழியே இல்லாமல் பஸ் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ரமேஷோட லக்கேஜை கோயம்பேட்டில் உள்ள ஆஃபீஸில் கொடுத்து யாராவது வந்து கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்டில் இருக்கிற பேரும் லக்கேஜும் வச்சுக்கிட்டு ரமேஷ் அந்த வண்டியில் தான் வந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய பேரில் யார் வேணாலும் வந்திருக்கலாம் இல்லை? கரெக்ட் சார். ஆரம்பத்தில் இந்த டவுட் எங்களுக்கும் இருந்தது. அவர் செல்ஃபோனை ட்ராக் பண்ணதில் ஹைவே மோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் டவர் மூலமாக தான் அவர் கடைசியாக விஜயை காண்டாக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நாங்கள் அந்த ஹைவே மோட்டலுக்கு போய் விசாரித்தோம். ஆனால் அங்கே யாருக்கும் எந்த விவரமும் தெரியல. ஓகே, அந்த நேரத்தில் என்னென்ன பஸ் எல்லாம் சென்னைக்கு வந்ததுன்னு விசாரிச்சிங்களா? அந்த நேரத்தில் சென்னைக்கு வந்த பஸ் அது ஒன்று தான், மற்றதெல்லாம் அதர் ரூட்ஸ். ஸோ ரமேஷ் அந்த மோட்டல்கிட்ட தான் மிஸ் ஆகிருக்கணும். கொடுங்க, பேக் கொடுங்க. ஹரி, எங்கேயும் போகாத, இவங்களோட தான் பார்த்துட்டு இருக்கணும், சரியா? அங்கே பாரு, அங்கே. டேய், அதெல்லாம் தொடாதீங்கடா. தட் மீன்ஸ் ரமேஷை தூக்கிட்டாங்க சார். எப்படி சொல்கிறீங்க சிவா? பஸ்ஸு புறப்பட்டதுலேருந்தே ரமேஷ் யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அந்த பஸ் மோட்டல் கிட்ட நின்னதும் அவங்க பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அப்படி நினச்சி தான் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த வண்டிங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டோல் என்ட்ரியை செக் பண்ணோம். அதுலேயும் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. டோல்கேட்லேருந்து மோட்டலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? 3 கிலோமீட்டர்ஸ். அந்த மோட்டலேருந்து அடுத்த டோல்கேட்டுக்கு 48 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சார். அந்த டோல்கேட் என்ட்ரி செக் பண்ணிங்களா? அதையும் செக் பண்ணிட்டோம் சார். ஃபர்ஸ்ட் டோல் என்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டோல் என்ட்ரியில் சில வண்டிங்க மிஸ் ஆகுது. ஏன்? 2 டோல்கேட்டுக்கு இடையில நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ சில வண்டிங்க அங்கே கூட போயிருக்கலாம் சார். நீங்கள் ஒன் சைடு என்ட்ரி தானே செக் பண்ணீங்க? ஆமாம் சார். உடனே ஆப்போசிட் சைடு என்ட்ரி செக் பண்ணுங்க. மௌலி சார், பஸ்ஸுக்கு பின்னாடி வர எல்லா வெஹிக்கல்ஸ் நம்பரையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பண்ணுறேன் சார். ஸ்டாப். ரமேஷ் கடைசியாக ஃபோன் பண்ணப்ப டைம் 10:20. அந்த டைம்லேருந்து ஆப்போசிட் என்ட்ரி ரிப்ளை பண்ணு.
ஒரு நம்பர் டபுள் என்ட்ரி ஆகுது. கார் நம்பர் KA38 AQ9933. ரமேஷ் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி 10:12க்கு என்ட்ரி ஆன அதே கார் 10:26க்கு ஆப்போசிட் சைடில் என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த வண்டியில் தான் ரமேஷை கடத்திருக்காங்க சார். ஹரி டேய் ஹரி பாத்தீங்களா? ஹரி 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 யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சிவா. வரதராஜனோட என்கொயரிக்கு அப்புறம் ரமேஷ் என்கிட்ட பேசும்போது ஆதி அதர் ஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாரு. இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்க்கும்போது ரமேஷை ஆதி தான் கடத்திருக்கணும். ஹரி டேய் ஹரிய பாத்தியா? இல்ல டீச்சர் பார்க்கலையே. டீச்சர் ஹரி எங்கேயாவது பாத்தீங்களா? பார்க்கலையே. ஹரி ஹரி சார் அதில் எதுவும் டவுட் இல்லை, கிளியராக இருக்கு. ஹலோ, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? கேட்குறேன்ல, சொல்லுங்க. ஹரி ஹரிய காணுங்க. என்ன சொல்றீங்க? என் கூடவே தான் இருந்தா. எப்படி காணாம போனான்னு தெரியலங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தைங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? சென்ட் தாமஸ். அழாம பேசுங்க ப்ளீஸ். சென்ட் தாமஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு இங்க தான் வரோம். அங்கெல்லாம் உங்களை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சதா? இல்ல நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல அப்படி யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஹரி காணாம போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க? ஓம குச்சு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆமா சார், டீச்சர் சொன்ன மாதிரி ஹரி எங்க கூட தான் சார் இருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு எப்படி காணாம போனோன்னு தெரியல சார். கடைசியா ஹரியை பார்த்தப்ப என்ன டைம் இருக்கும்? ஒரு 12 காலம் இருக்கும். சார் மணி 1 தான், 45 மினிட்ஸ் ஆகுது. ஆதியோட குரூப்பாக இருந்தால் கூட டெஃபினட்டாக இன்னும் சிட்டி லிமிட்ஸ் தாண்டி இருக்க மாட்டாங்க. தூக்கலாம் சார். சார் மகேந்திரன், சக்திவேல், இமீடியட்டா 4 டீமை ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இந்த பிளானட்டோரியத்தை சுற்றி 10 கிலோமீட்டர் தரோவா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். அதில் 2 டீமை ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்ச் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். புரிஞ்சுதா? ப்ளீஸ் ஸ்பீடா. ஓகே சார். சார் கோபி, வண்டி